ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாழ் விளாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டரு ஆந்திராவில் வந்து ஒரு ஏரிக்கு போகிறோம். பெரிய ஏரி. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏரி நிறைஞ்சி ஃபுல்லாக ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு வரலாம், அப்படியே ஒரு ஆஃப் ரோட் ட்ரைவு ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. அதான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோடு நல்ல கிளைமேட்டு, சூப்பர் கிளைமேட்டு. அதை பார்த்து போயிட்டுருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ நல்லாயிருக்கும். ஃபைனலில் கடைசியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் போனோம்? எது அந்த நம்ம அன்னைக்கு போனோம் அந்த ஏரியா? நிறைஞ்சு வந்துட்டு இருக்கு. ஓ, இந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி இதா போகுங்க, அதுவா? அங்கேயே நிரம்பிச்சா? அதுதான், ஜனங்கள் மேலதான் நிறைய தப்பு இருக்கு. ஆமா, ஆமா. எங்க ஏரியா பக்கம் குப்பத்தட்டுல போடுறாங்க, அது அல்றதுக்கு ஆள வர மாட்டேது. ஆனா குப்பத்தட்டுல போடுறாங்க. வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்தால் ஆந்திரா பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. மட்டவாளம் ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க. ஆந்திரா பார்டர், ஆந்திரா வந்தாச்சு. ஆந்திராவில் வந்துட்டோம். இதுக்கு மேலே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கிளைமேட் வேறு நேற்று நல்ல மழையில் வந்து மழை பெஞ்சு விட்டது. இப்போ லைட்டாக தூரிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. போகலாம். சாரா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாய்க்கால் வரும். இந்த வாய்க்கால் வந்து இப்போ வந்து பாருங்கள், இந்த வாய்க்கால் வந்து இன்னொரு அரை அடி தான் தண்ணி வரணும். தண்ணி வந்தால் ரோட்டில் வரும். அவ்வளோ கீழே இருக்குது தண்ணி. ரோடு தண்ணி ஒரு நாள் மழையில் இவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு பார்த்தா அவ்வளோ தூரம் வந்துடுச்சு. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. நம்ம வந்து தண்ணி ரோட்டில் அந்த மணிக்கு நான் மறுநாளைக்கு தான் போனோன்னா ஃபுல்லாக ரோட்டில் தண்ணி போகும். அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
இன்னும் கூட பகல்லையே போயிருக்கலாம், ஆனால் மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் எங்களால் போக முடில. பகலில் மழை பெஞ்சதுனால போக முடியல, ஈவினிங் தான் போனோம். நாங்கள் கிளம்புனதே வந்து ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. அந்த டைம் தான் நாங்கள் கிளம்புனோம். எல்லாம் போயிட்டுருக்கோம், ஆடெல்லாம் வந்துட்டுருக்கு. நாங்கள் 2 பைக் மட்டும்தான் போனோம். சும்மா ஒரு எதுவும் பிளானே இல்லை, வீடியோ எடுக்கணும்னு கூட பிளான் இல்லை. சும்மா போனோம், கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் உடனே வீடியோ எடுத்தோம். நல்லா இருந்தது பாருங்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், நான் இப்போ வந்து என்னடா வீடியோ இந்த வியூவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்தேன். நான் எந்த எக்யூப்மெண்ட்டுமே எடுத்துகிட்டு போகல, மொபைல்லே எடுத்துகிட்டு போனதுனால இந்த ஆங்கிளில் எடுக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் கிடச்சிது. மறுபடி போனோன்னா நான் நல்ல இதெல்லாம் எடுக்கிறேன். நீங்கள் இந்த இதுக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நான் கட் பண்ணி போடுறேன். நாம் இப்போ வந்துட்டோம். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் வரும் கரெக்டாக. நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு நெருக்கி வந்து நம்ம ஆஃப் ரோடு தான் போகணும். இடம் அது மாதிரி இருக்கும், ஹில்ஸ் மேலே ஏற போகிறோம். ரோடு தான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க போவோம். ஒரு மாதிரி இருக்குது ட்ரைவ், நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது கிளைமேட் எல்லாம். ரோடு தான் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது அங்கங்கே. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த மலைக்கிட்ட தான் நம்ம இப்போ போகிறோம். நல்லா இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. நெருங்கிட்டோம், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். போகலாம்.
ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் தான் இந்த இடம் தான் நெருங்கிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்ன ரோடு தான், ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குது. எப்படி போக போகிறோன்னு தெரில, ஃபுல்லாக சேராக இருக்குது. அது போனப்போ காஞ்சி போயிருந்தோம் ஒன்றும் தெரியல. இது ரொம்ப சேராக இருக்குது. நான் அது இப்படி இருக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்குது. இவ்வளோ போகணுமான்லாம் யோசிச்சிட்டேன், அந்தளவுக்கு இருக்குது. கீழே விழுந்துருவோம் போல் சேரு. பாருங்களேன், ரைட்டில் பிடிச்சேன், லெஃப்டில் இழுத்துட்டு போயிட்டுருக்கு வண்டி. சரி, இழுத்துக்கிட்டே போகுது வண்டியை. ஏதோ கொஞ்சம் வண்டி வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே விழாமல் போயாச்சு. வந்துட்டோம். வேற லெவல்ப்பா, செம்ம. ஃபுல்லாக சேராக இருக்குது. போக போக வேறு கல் நிறையா இருக்கும். டயர் காலி ஆகாமல் இருந்தால் சரி. ஆகுதுன்னு பார்ப்போம். ஐயோ, வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ, சேராக இருக்குதே, எப்படி போக போகிறோம். ஐயோ, இந்தளவுக்கு இழுக்குது டயரை. வண்டியே ஓட்ட முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ஃபுல்லாக சேராக இருக்குதுங்க. சரி, தண்ணி வேறு குறுக்க ஓடுது. எந்த இடத்துல பள்ளம் இருக்குது என்னன்னே தெரிய மாட்டுது. பாருங்களேன் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு. நல்லா இருக்கு, ஆனால் இது ஒரு ஃபீல் செம்ம ஜாலியாக இருக்குது. ஐயோ, வேறு லெவலாக இருக்குது. விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. தனியாக விட்டு போகாதீங்கயா. ஃபுல்லாக கல், எவ்வளோ பெரிய பெரிய கல்லாக கிடக்குது. ஐயோ, ஆனால் நெருங்கிட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு. எவ்வளோ கல். ஐயோ பா, டயர் கண்டான்னு நினைக்கிறேன். அது இவ்வளோ கல்லாக இருக்குது. எவ்வளோ பேர் இந்த பக்கம் வராங்க. ரோட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கலாம், நமக்கு யூஸாக இருந்திருக்கும். இப்படி இருக்குது. ஐயோ பா, வந்தாச்சுப்பா. இதுதான் அந்த ஏரி லெஃப்டில் இருக்குது. இல்லை மலையை சுற்றி 4 பக்கம் மலை, 3 பக்கம் மலை சுற்றி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஏரி இருக்குது, பெரிய ஏரி. நல்லா ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இன்னும் நிறைஞ்சலாம் வழியில், இன்னொரு அரை அடி வந்தால் நிறைஞ்சு வளைஞ்சிரும். வந்தாச்சுங்க, வேறு லெவலுங்க. அதுதான் வண்டி ஆஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ சுற்றி மறுபடி ஐயோ செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக மலையில் மழை பெய்கிற மாதிரி, நடுவில் ஏரி, சூப்பராக இருக்குல்ல. எங்கேயா தண்ணி நெறிஞ்சு வலியுது. நீங்கள் கிட்டத்தில் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் இடம். இந்த இடத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டோம், வந்துட்டோம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.